அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமதானுடைய மாதத்தை பற்றி இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது இது நோன்புடைய மாதம் என்று ஆரம்பிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரமதானுடைய மாதத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது இது திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று ரமதானையும் திருக்குர்ஆனையுமே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முதலில் சேர்த்தான். அதற்கு பிறகுதான் இறைவசனத்திலே நோன்பை பற்றி இறைவன் பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு தினமும் திருக்குர்ஆனை ரமதானுடைய மாதத்தில் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ரமதானிலும் ஹஜ்ரத்தே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானார் ஓதி காண்பிக்க ஹஜ்ரத்தே ஜிப்ரீலும் அதை கேட்பார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானிலும் குர்ஆனை ஓத கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த வருடம் 2 முறை ஓதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே சஹாபா பெருமக்களும் நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களும் திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக ஆர்வம் காட்டுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருக்குர்ஆனை இரவு முழுவதும் ஓதுவார்கள் என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத்தே சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் திருக்குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத்தே அப்துல்லா இப்னு உமர், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ரமதானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் ஓதுவதில் அதிகமாக நேரம் செலவழிப்பார்கள் என்பதும் வந்துள்ளது. தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், அஇம்மாக்கள் என்று பல்வேறு இமாம் பெருந்தகைகள் ரமதானுடைய மாதத்திலே திருக்குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் கலை வல்லுனராக இருந்தும் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு திருக்குர்ஆனை அதிக நேரம் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு ரமதானிலும் 60 குர்ஆன்களை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை போன்றே இமாமே ஆஸம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றியும் கூறப்படுகிறது. 1400 வருடங்களாக வந்த இமாம் பெருந்தகைகள் அவர்கள் எல்லாம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் முக்கிய அமலாக அவர்கள் செய்து வந்தது திருக்குர்ஆனை ஓதினார்கள். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்போடு சேர்த்து ரமதானில் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனை ஓதுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட பாக்கியங்களை நமக்கு நசீபாக்கி தருவானாக. நம்முடைய நல்ல அமல்களை கபூல் செய்து கொள்வானாக.